ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று என்ன ஒரு தலைப்பு போட்டிருக்கேன்னாக்கா, ஹனுமந்தாசன் ஐயா வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறேன் இல்லையா. இது ஒரு அற்புதமான நிகழ்வு தான். சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பராக அருள் வழியில், ஞான வழியில் தொடர்பில் பயணம் செய்த நபர் மகரிஷி சீனிவாசன் அப்படின்ற ஐயா. அது என்னங்க மகரிஷி அப்படின்னாக்கா, ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஐயா தான். அகத்தியர் மீது வைத்த பற்றினால் அவர் நல்லதொரு தியான வழிமுறை, தவ வழிமுறையிலேயும் பூஜை புனஸ்கார நெறிமுறைகளிலேயும் நல்ல பயணம் செய்து அன்னையினுடைய ஏட்டிலேயே மகரிஷி அப்படின்ற பட்டத்தை பெற்ற ஒரு மாபெரும் மனிதர். அந்த சீனிவாசன் ஐயாவினுடைய வீட்டில் சில அற்புதங்கள், அதாவது சந்தனத்தருவில் ஜீவனாடி நான் வாசித்த தருணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. அப்பொழுது நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் மற்றும் நாம் அவர் வீட்டுக்கு போகிறது, அவர் நம்ம குடிலுக்கு வர்றது என்ற தொடர்பு நிலையில் இருந்த பொழுது, சென்னையிலேயே அறந்தாங்கி சங்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயா, நாடி சொல்லும் கதைகள் புத்தகத்தை வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய அந்த நாடியில் வந்த விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நபர். அவருக்கும் நம்ம சூடி வாசித்து கொடுத்தோம். அப்போது அவர்கள், நீங்கள்லாம் பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள் இருக்குது, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஹனுமந்தாசன் ஐயாவை நான் நேரடியாக ஒரு முறை சந்தித்த அனுபவம் இருக்குது. அப்போ எனக்கு திருமணமே ஆகலை. நான் சென்னையில் தேனேஷ் அகமது இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலம், அவருடைய பிஏவா நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருந்த காலம், எனக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு குருநாதர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களோடு நானும் என்னுடைய நண்பன் சிவானந்த் அப்படின்ற 3 பேரும் சேர்ந்து ஜீவ ஏடு பார்ப்பதற்காக சென்றோம். அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் என்னுடைய நெருங்கிய அருளாளர்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். அதை நான் பகிர்ந்திருந்தேன், எடுத்தும் சொல்லியிருந்த சில சூட்சும நிலைகளை. அதற்கு பிறகாக அவருடைய வீட்டிற்கே நான் செல்லுகின்ற ஒரு அமைப்பு கிடைத்தது. இதில் அறந்தாங்கி சங்கர் அப்படின்ற ஐயா தான் நெருங்கிய தொடர்பில் அங்கே இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போது ஹனுமந்தாசன் ஐயா அவர்கள் சமாதி கண்ட நிலை, சமாதி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோ பதிவை போடுவதற்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் ஓங்காரக்குடியில் இயங்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய நாடியினுடைய சூட்சுமங்கள், தற்பொழுது அந்த சூடியினுடைய தன்மை என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் பேசினோம். அங்கே போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே, இந்த அருளாளரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பெரும் புண்ணியமா எங்களுக்கு, இவர் அம்பாள் நாடி, அகத்தியர் ஜீவநாடி ரெண்டுமே ஒன்றுபட இயக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த தாய் ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய துணைவியார் என்னை அன்பாக ஆசீர்வாதம் செய்தார்கள். அவர்கள் திருவடியை வணங்கி நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது எடுத்த புகைப்படம் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் வெளியே. அன்றுதான் அந்த அன்னையினுடைய முன்பாகத்தான், ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய துணைவியாரின் முன்பாகத்தான் மகரிஷி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என்னால் மகாசோடசி மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. அன்றே ஒரு அன்பர் நம்ம ஹனுமந்தாசன் ஐயா வீட்டிற்கு செல்லப்பட்ட அந்த நாளில் மகரிஷி சீனிவாசன் ஐயா, அறந்தாங்கி சங்கர் ஐயா, நான், என்னுடைய நெருங்கிய நண்பர் சிவகுமார், கூட ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா நீரஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அருளாளர் தொடர்பில் நம்ம சூடி வழியில் வழிகாட்டி விட்டு சந்நியாச நிலைக்கு சென்று பல வகையான அருள் நிலையில், தவ வாழ்க்கையில் வெற்றி கண்டு இருக்கிறாரு. மகரிஷி சீனிவாசன் ஐயாவினுடைய மகள் திருமணத்துக்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே அவரை நான் சந்தித்தேன். அக்னி தேகமாக அவர் இருக்கிறார், தவஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். நீரஜ்னு நினைக்கிறேன் அவர் பேர். என்னுடைய மானசீகமான குருமார்கள் வழியில் யோகி ராமன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஃபாலோயராகவே நான் இருக்கேன். அவரை ஒரு என்ன சொல்கிறது, ரோல் மாடலாகவும் வச்சுக்கிட்டு நான் தவ வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற சில சூழல்கள் உண்டு. அவரினுடைய நட்புனால் ஜோதி சுரூபமாக மாறி நிற்கின்ற ஒரு அருளா. அப்போ ராமன் ஐயாவினுடைய நிலை என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த அகத்தியர் ஜீவ ஏடு தடம் அப்படின்றதில்
ஹனுமந்தாசன் ஐயா வீட்டுக்கு நம்ம இருந்த அந்த காலத்தில் சென்ற அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஜீவநாடியை பற்றி நான் பேசினேன். அந்த தாயாரும் துணைவியாரும் ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய துணைவியாரை எனக்கு நிறைய சூட்சுமங்கள் சொல்லினார்கள். அந்த ஜீவ ஏட்டை திருடுவதற்கு எப்படி போலிகளெல்லாம் முயன்றார்கள், அந்த ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய ஜீவ ஏட்டை எப்படியெல்லாம் அந்த தாயாரிடம் சொல்லி அபகரித்து செல்ல முயன்றார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி என்கிட்ட சிரித்தாங்க. அப்பொழுது நான் ஒரு சத்திய வாக்கியம் கொடுத்துட்டு வந்தேன். அதாவது, உங்களுடைய கனவில் அகத்திய மாமகரிஷி தோன்றி இன்னாருக்கு குடு அப்படின்னு கட்டளை இடுகின்றவரை எவருக்கும் அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு நானே அப்படிதான்பா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அகத்தீச மகரிஷி எனக்குள் இருந்து சொன்ன வார்த்தை, தாயினுடைய மனதிலே இருக்கின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு வந்த அந்த நிலையை, ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய ஆத்மசக்தி ஆத்மஸ்வரூப நிலை செயல்பட்ட நிலையை வணங்கி துதித்து வந்தோம். இது என்னுடைய ஒரு அனுபவம். அங்கே நிறைய விஷயங்கள் நாங்கள் கலந்தாய்வு செய்தோம். அந்த தாய் அவ்வளவு கருணையானவங்க, அன்பானவர்கள். அவர்களோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு வந்தேன். இது ஒரு அற்புதமான ஒரு ஞான சந்திப்புன்னு தான் சொல்லணும். ஹனுமந்தாசன் ஐயாவை நேரடியாக அப்போ பார்த்து பேச முடியல, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கூட அவங்க துணைவியாரோடு பேசிய சில தருணங்களில் அந்த ஆத்மசக்தி, ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய ஆத்மசக்தி எங்களை வாழ்த்தியதை நாங்கள் உணர்ந்தோம். எல்லோருமே அங்கிருந்த எல்லோருமே நாங்கள் வாழ்த்தியதை உணர்ந்தோம். அவர் எப்படி எங்களுக்கு அனுகிரக ஆசீர்வாதங்களை தந்தார் அப்படின்றத உணர்ந்தோம். இன்னும் நிறைய பதிவுகள் நம்ம போட போகிறோம். ஹனுமந்தாசன் ஐயாவினுடைய நாடி சூட்சும நிலைகளை நான் அறிந்து கொண்டது, உணர்ந்து தெளிந்தது என்ற இது நிலைகளை எல்லாம் கூட தொடர்ந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அதற்கு பிறகாக இன்னும் பல ஜீவ ஆசான்களை நான் சந்தித்த நிலைகள், அவர்களோடு தொடர்பு கொண்ட நிலைகள், இவற்றை பற்றி எல்லாம் சில தன்மைகளை நம்ம வெளிப்படுத்த போகின்றோம். பல அற்புத நிலைகளை நம்ம கலந்து பேசப் போகின்றோம். தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பாருங்கள். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.